ஹாய் ஹலோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆக்சுவலாக நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஷார்ட் ஃபீட்பேக். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, லெட்ஸ் ஒர்க் ஆன் டே ஷார்ட் வீடியோ. ஸோ பார்த்துட்டு வந்துட்டிங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம காரை பற்றின வீடியோ தான் இது. ஆக்சுவலாக வந்து கார் வந்து ஒரு கிளாஸி லுக்கில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்மெடிக்ஸ் அண்ட் டீம். ஸோ கார்மெடிக்ஸ் அண்ட் டீம்ன்றது வந்து ஒரு கேரேஜ் இங்கே பெங்களூர் பேகூர் ரோடு நியர் டு தேவச்சிக்னல்லி அங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நம்ம கார் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியரில் வந்துட்டு மைனர் ஸ்க்ராச்சஸ் ஒரு ஒரு 2 இடத்துல வந்துட்டு டென்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஸோ டென்ட் வந்து ரொம்ப மேஜராக கிடையாது. ஸோ சின்ன சின்ன டென்ட் தான், அது ஆக்சுவலாக தெரியாது. பட் ஒரு ஒரு சின்ன டென்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சமாக பெயிண்ட் வந்துட்டு எழுந்திருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய வந்துட்டு சர்ச் பண்ணேன். ஸோ நியர்பை ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ பெங்களூர்னா ஜேசி ரோட்டில் போனால் வந்துட்டு ஜேசி ரோடு அது மாதிரி நிறைய கேரேஜஸ் இருக்குது. அக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் அக்சசரிஸ்னு வந்துட்டு ஜேசி ரோட்டில் எல்லாமே கிடைக்கும். பட் நான் இங்கே வந்துட்டு கோடிச்சிக்னல்லி நியர் பொம்னல்லியில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் போய் வர டிஸ்டன்ஸ் இருந்ததுனால நான் ப்ரிஃபர் பண்ணி சர்ச் பண்ணது வந்துட்டு நியர்பை மை லொக்கேஷன். ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு இந்த கோ மெக்கானிக் இந்த மாதிரி வந்துட்டு ஆப் மூலிமா வந்துட்டு நிறைய கேரேஜஸ் வந்து இருந்தது. பட் இது கார்மெடிக்ஸ்ன்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு நான் சர்ச் பண்ணி அதோட ரிவ்யூஸு ப்ளஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே பார்க்கும்போது ஸோ பர்சனலாக பிடிச்சது இருந்தது. இட்ஸ் நாட் அண்டர் கோ மெக்கானிக், இண்டிவிஜுவலாக தான் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா May 2025 திஸ் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் பர்ஃபெக்டாக எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக என்னோடய காரை வந்துட்டு நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காக, நாட் சர்வீஸ், இந்த மாதிரி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக சர்ச் பண்ணும்போது ஒரு பர்சனலாக வந்துட்டு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இது வந்து பிடிச்சிருந்தது. அவங்களோட ஒர்க் வைஸு, ஸோ ஸ்கில்டு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம போன உடனே அப்ரோச் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இங்கேயே வந்து விடலாம் அப்படின்ற மாதிரி ஃபைனல் பண்ணிவிட்டு ஸோ கார் எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி என்ன இஷ்யூ இருக்குன்ற மாதிரி வந்து கேட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நான் இதுதான் பண்ணணும், இஷ்யூ வந்து எதுவும் கிடையாது, பட் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்துட்டு காரை பற்றின இதெல்லாம் ஐடியா கிடையாது, பேசிக்ஸ் தான். ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன பண்ணணும், நான் சொன்னதை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக ஸ்க்ராச்சஸ், மைனர் ஸ்க்ராச்சஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு ரப்பிங் அண்ட் பாலிஷிங் போட்டால் வந்து நீட் ஆகிடும். ப்ளஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு வேக்சிங் வந்துட்டு அவங்களே பண்ணி தந்துட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு கார் டெலிவரி எடுக்கும்போது. ஸோ ஆக்சுவலாக நான் கார் விடும்போது என்னாச்சுன்னா, போயிட்டு விட்ட உடனே வந்துட்டு ஒரு நானே சொல்லிட்டேன், ஒரு ஜென்ரலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் வந்து எப்படி பண்ணாங்கன்னா, அவங்களோட டெக் டிவைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம காரோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது மூலிமா வந்துட்டு அவங்க டிவைஸில் பார்க்கும்போது எப்படின்னா நார்மல், அப்நார்மல்ன்ற மாதிரி 2 கேட்டகரியாக வந்துட்டு நம்மளுக்கு இருந்தது. ஸோ அப்நார்மாலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எரர் இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்துட்டு மேஜர் எரர் கிடையாது, இண்டிகேஷன் வர அளவுக்கு எரர் கிடையாது. பட் மைனர் எரர்ஸ், இந்த சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் இஷ்யூ இந்த மாதிரி வந்துட்டு மைனர் எரர் இருந்துச்சு. அது வந்துட்டு அவங்கவே டீபக் பண்ணிவிட்டு எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணி தந்தாங்க. ஸோ கார் டெலிவரி திரும்ப ரிட்டர்ன் எடுக்கும்போது அது திரும்ப செக் பண்ணாங்க. எல்லாமே வந்துட்டு அந்த நார்மலாக தான் இருந்தது. அப்நார்மாலிட்டிஸில் எதுவுமே எனக்கு வந்துட்டு இண்டிகேஷன் வரல.
ஸோ எனக்கு வந்து பர்சனலாகவும் பிடிச்சிருந்தது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், என்னென்ன பண்ணுவோம், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் இது பண்ணுவோம், இவ்வளோ தான் காஸ்ட் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஸோ ஒரு டென்ட் எடுத்தால் அங்கே ரீபெயிண்ட் பண்ணணுமா வேணாவா, ஸோ ரீபெயிண்ட் பண்ணால் அந்த காம்பினேஷன் ஆக்சுவல் கம்பெனி பெயிண்ட் காம்பினேஷன் எப்படி வருன்ற மாதிரி ரியாலிட்டியில் அவங்க பண்ணது ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே நேரில் போகும்போதும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக எப்படின்னா, ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து டெக்னீஷியன் வச்சு, இப்போ எப்படின்னா இது மாதிரி டெக் டிவைஸ் வச்சு ஒரு என்ன ஃபால்ட் இருக்குது, என்ன எரர் இருக்குன்ற மாதிரியும் அவங்க தனியாக செக் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு ரப்பிங் அண்ட் பாலிஷிங்க்கு தனியாக இருக்காங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு மெக்கானிக் தனியாக இருக்காங்க, ஸோ வாஷிங்க்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே வந்து தனித்தனியாக வச்சு அழகாக வந்து ஸ்கில்டு டெக்னீஷியன் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்த அந்த கிளாஸி லுக்கு காரணம் வந்து கார்மெடிக்ஸ் அண்ட் டீம் தான். இப்போவும் சொல்கிறேன், இது என்னோட பர்சனல் வீடியோ, ஸோ பர்சனல் ஃபீட்பேக் தான். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னா, ரப்பிங் அண்ட் பாலிஷிங் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து இன்டீரியர் வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ஐ மீன் ஷோரூம்லேருந்து வெளியே எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இன்டீரியர் ஸ்பா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்டீரியர் ஸ்பா எப்படி பண்ணுறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக அவங்க லிக்யூட் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதில் இந்த ஃபோம்லாம் அப்ளை பண்ணி அது நீட்டாக எடுத்துகிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளோயர் வச்சு எல்லா டஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபோம்லாம் அப்ளை பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துட்டு இன்டீரியர் ஒரு பாலிஷிங் போட்டு, டேஷ்போர்டு இது எல்லாமே கம்ப்ளீட் பாலிஷ் போட்டு நீட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் கார் சர்வீஸ், ரப்பிங் அண்ட் பாலிஷிங், வாஷ்க்கு, அப்புறம் வந்துட்டு டென்ட்டு, ரீபெயிண்டிங் எல்லாமே நிறைய சர்வீசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து கார்மெடிக்ஸ்ன்ட்டு போடுங்க. கண்டிப்பாக பேகூர் ரோடு அந்த ஒரு லொக்கேஷனில் வந்துட்டு கார்மெடிக்ஸ்ன்ற மாதிரி வரும். நான் ரிவ்யூ பண்ணுங்கள் நீங்களும். பிஃபோர் நீங்கள் நியர்பை இல்லை வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து கூட இது ரிவ்யூஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கொண்டு வந்து விடலாம் தாராளமாக. ஸோ நியர்பை இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது பெஸ்ட்டு ஒரு கேரேஜுன்னு நான் சொல்லுவேன், என்னோடய பர்சனலாக நான் சொல்கிறேன். So finally, I feel very, very, very good that excellent work they have done really. So thanks to the Carmedics and team for the excellent work. நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாக்ட் கேரேஜ் லொக்கேஷனும் வித் ஃபோன் நம்பரோடு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நியர்பை இருக்கவங்களுக்கு எனக்கு வந்து சர்ச் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் கிடைக்கணும் அப்படின்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ்லேயும் வந்துட்டு அஃபோர்டபுளாக பண்ணி தராங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அஃபோர்டபுள் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் நம்ம என்ன சர்வீஸ் கேட்குறோமோ அதுக்கான ப்ரைஸில் வந்துட்டு கண்டிப்பாக அஃபோர்டபுளாகவே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக விடலாம். கண்டிப்பாக நீங்கள் என்கொயரி பண்ணாலே இங்கே நீங்கள் சர்வீஸ்க்கு கடை விடுவீங்க. சர்வீஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா பண்ணி தராங்க. ஸோ டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். தேங்க்யூ.